இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் FDF தமிழ் சேனல். நாம் இன்னைக்கு கிறிஸ்பியான வெஜ் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். வெஜ் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 குட்டி குட்டி பச்சை மிளகாய் இதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் சீரகம். வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ஒரு கேரட், ஒரு 5 பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ், ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன், ஒரு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன். அடுத்து மசாலாஸ், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள். அடுத்து கோட்டிங்காக மிளகுத்தூள் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான சால்ட்டு அண்ட் ஃபியூ டிராப்ஸ் லெமனு. இப்போ வெஜ் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சிட்டோம். பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ இது கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது இன்க்ரீடியன்ஸில் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் அண்ட் பட்டாணி. ஸோ இந்த காய்கறி எல்லாம் ஒரு 2 minutes மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்க விட வேண்டாம், ஏன்னா இது நம்ம நல்லா ஃபைனாக ஸ்டாப் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமே வதங்கி வந்துடும். இப்போ மசாலாஸ் எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் சீரகத்தூள், ஒரு பிஞ்ச் சாட் மசாலா. ஸோ மசாலாஸ் எல்லாத்தையுமே வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து விட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஸோ இது எல்லாமே நம்ம சிம்மில் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ ஃபியூ டிராப்ஸ் லெமன் விட்டுக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சேர்த்துக்கோங்க. இப்போ கோட்டிங்காக 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 ஸ்பூன் பெப்பர், இதுக்கு தேவையான சால்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலக்கி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொரிக்காத கார்னு, இது கடைகளில் கிடைக்குது. நம்ம வந்து பிரெட் கிராம்ஸ்க்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் கொரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் மிக்ஸை நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம பிடிச்சிக்கலாம். நான் இன்னைக்கு சிலிண்டர் ஷேப்பில் பிடிக்க போகிறேன். இப்போது ஒரு ஐஸ் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி அதனோட சென்டரில் நுழைச்சி விட்டு இந்த மாதிரி கிரிப்பாக நல்லா பிடிச்சி விட்டுக்கலாம். பிடிச்சிட்டு இதனோட இந்த ஓரப்பகுதியை இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். ஸோ இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க காய்கறி அளவு வச்சு எனக்கு 6 லாலிபாப் கிடைச்சிருக்கு. இப்போ கார்ன்ஃப்ளவர் கோட்டிங்கில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னில் நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து பிரெட் கிராம்ஸ்க்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆயில் வச்சோம் அப்படின்னா டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க லாலிபாப்பை பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரெட் கிராம்ஸை விடவே கார்ன் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட் வைஸும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வெஜ் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.